நீண்ட உழைப்பு திறன் மிக்க இண்டஸ்ட்ரியல் மோட்டார்ஸ் வாங்க 50 வருட அனுபவம் கொண்ட ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர்ஸ். ஆத்தரைஸ் டீலர்ஸ் ஃபார் ஹேவல்ஸ் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், டாக்டர் நஞ்சப்பா சாலை, கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 9894966652. உலகத்தரமான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் முன்னணி மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு பெற்றிட கோவையின் முன்னணி கல்வி நிறுவனம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 2739. தொடர்புக்கு 73736171. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று தொடர்ச்சியாக 2 விஷயங்களும் புதிதாக ஒரு விஷயத்தையும் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி மகாகவி பாரதியுடைய கவிதை. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூச்செடி கூட்டமும் அந்த மரங்களை சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்வனவோ, மானுடர் உழாவிடினும் வித்து நடாவிடினும் வரம்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும் வானுலகு நீர் தருமேல் மண்மீது மரங்கள் வகை வகையாக நெற்கள் புற்கள் மலிந்திருக்குமென்றோ, யான் எதற்கும் அஞ்சுகிறேன் மானுடரே, நீவிர் என் மதத்தை கை கொண்மீன், உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க, பேசாம அன்பு செய்யுங்க. நீங்க மாட்டு நல்லது என்னமோ செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு எது நல்லதோ செய்யுங்க, எல்லாருமேலையும் அன்பு பாராட்டுங்க, அது ஒண்ணு போதுங்க, வேற எதுவுமே செய்ய வேண்டாங்க அப்படின்னு இது என்னுடைய மதம் என்று அறிவிக்கிறார் மகாகவி பாரதி. அன்பில்லார் எல்லாம் தமக்குடையார், அன்புடையார் என்பும் ஊரிய இருக்கிறாருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். எலும்பு கூட அடுத்தவனோடது அப்படின்னு அன்புள்ளவன் நினைப்பான். அந்த மாதிரி சொல்றார். அன்பு என்பது அப்பேற்பட்ட ஒரு மதமாக இருக்கிறது. நண்பர்களே, ராகுல் காந்தி காங்கிரசுடைய செயற்குழு கூட்டத்தில் பேசிய சில விஷயங்கள் சர்ச்சையை கிளப்பி திரு குலாம் நபி ஆசாத், திரு கபில் சிபல் இவர்கள் எல்லாம் கொந்தளித்து, கபில் சிபல் பகிரங்கமாக ஒரு ட்வீட் எல்லாம் போட்டு, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் 30 வருஷமா உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு, அதற்கு பிறகு ராகுல் காந்தி தொலைபேசியில் அழைத்து, ராகுல் காந்தி என்னை தொலைபேசியில் அழைத்து விளக்கம் சொன்னார், அதனால நான் அந்த ட்வீட்டை நீக்கிட்டேன் அப்படின்னு அடுத்தது விளக்கம் சொல்லி போடுறார். இதெல்லாம் நல்லதுக்கான அறிகுறியாகவே எனக்கு தெரியல. காங்கிரஸ் தலைமை எவ்வளவு பலவீனப்பட்டு கிடக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். ஒரு தலைமை என்பது சில தவறுகள் செய்திருந்தாலும் கூட அந்த தவறை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்திலோ, தானாக முன்வந்து சமரசம் செய்யக்கூடிய இடத்திலோ, வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அல்லது தனது தொண்டர்களிடம் விளக்கம் சொல்லக்கூடிய இடத்திலோ இருக்கக்கூடாது. அதையெல்லாம் வேறு மாதிரி நடக்க வேண்டிய விஷயங்கள். அதெல்லாம் சாணக்கியன் ரொம்ப விரிவா சொல்றான். நிறைய அரசியல் தலைவர்கள் நடைமுறையிலையும் நம்ம பண்புட செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மன்னிப்பு கேட்கு விளக்கம் கொடுத்து சரி செய்ய வேண்டிய நிலைமைக்கு போனது ஒரு பெரிய பலவீனமான விஷயமா பார்க்கிறேன். காங்கிரஸ் தலைமை மேல, காங்கிரஸ் குடும்பத்தின் மேல நிறைய வழக்குகள் இருக்கிறது. திரு கபில் சிபல் மூத்த வழக்கறிஞர், சுப்ரீம் கோர்ட்ல ஸ்ட்ராங்கான ரெப்ரசன்டேஷன் உள்ளவர். ஸோ எதுக்கு அவரெல்லாம் பகிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்மளோட மத்தியில் ஆட்சி வேற இல்லை, நமக்கு சட்ட பாதுகாப்பும் இல்லாமல் போயிட்டா ரொம்ப சிரமமாயிரும் நினைச்சு இந்த மாதிரி சமரசத்துக்கு வந்தாங்களோ என்னமோ தெரியல. என்னமோ இது அன்லஸ் அன்டில் எ மிரக்கிள் ஹேப்பன்ஸ். இது காங்கிரஸ் கட்சிக்கு நடப்பது எதுவும் நல்லதாக தெரியவில்லை. அக்கம் பக்கத்தில் 6 மாசம் டைம் எடுத்திருக்கிறாங்க, அதுக்குள்ள ஒரு புதிய தலைவர் தேர்ந்தெடுப்போம், அதுக்குள்ள என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பட் இப்ப இருக்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது எதுவும் உருப்படியான விஷயம் நடக்கிற மாதிரி தெரியல. காங்கிரஸ் மேலும் பலவீனம் அடைந்திருக்கிறது, அடைய போகிறது என்பதைத்தான் காட்டுகிறது. நண்பர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் ஒரு படத்தை வெளியிட்டு இருந்ததை பத்தி நம்ம நேற்று பேசணும். உதயநிதிக்கு பிடித்த பிள்ளையார், உதயநிதிக்கு பிடித்த பிள்ளையார். அது நம்ம ஒரு வரவேற்பு தெரிவிச்சிருந்தோம். அது ஒரு நல்ல விஷயம் தான், இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் வரணும் அப்படின்ட்டு. நாம எதிர்பார்த்தது போலவே உடனே திராவிட இயக்க பெரியார்கள், திராவிடர் கழக தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள்லாம் வச்சு, என்னாச்சு உங்களுடைய பகுத்தறிவுங்கிற மாதிரிலாம் பேசி, இந்த மாதிரி உறுதியோடு இருக்கணும், இந்த மாதிரிலாம் விலகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி, அதற்காகத்தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி, இந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய ஒரு விஷயம் நடந்து தப்புன்னு திரு உதயநிதி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. திரு ஸ்டாலின் 2014 பண்ணது போலவே நல்ல வேளையாக ஸ்டாலின் அந்த பதிவை நீக்கினார். திரு உதயநிதி நீக்கல, மாறாக சில விஷயங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார், சில விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அது இன்னொரு நல்லது அப்படின்னே நான் நம்புறேன். அது என்ன ரெவல்யூஷன் அப்படின்னா,
திரு உதயநிதி அவர்கள் தனது தாயாருக்கு, அதாவது திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை உண்டு என்பதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். தங்களுடைய வீட்டில் ஒரு பூஜை அறை, திரு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய இல்லத்தில் ஒரு பூஜை அறை இருப்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த பூஜை அறையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் தவிர நாங்கள் நம்பக்கூடிய, அதாவது எங்களுடைய அம்மா நம்பக்கூடிய கடவுளருடைய உருவங்கள், படங்கள்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அங்க முக்கியமான நாட்களில், முக்கியமான சந்தர்ப்பங்களில், முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்னால் அந்த பூஜை அறையில் நாங்கள் வழிபாடு செய்வது வழக்கம் என்பதையும் சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே நல்ல விஷயங்கள். இதெல்லாமே கடவுள் நிந்தனையிலிருந்து விலகி, கடவுள் மறுப்பிலிருந்து விலகி, கடவுள் ஏற்புக்கு வந்து, கடவுள் வழிபாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நல்ல பரிணாம வளர்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகம் இனி வெளிப்படையாக ஒரு கடவுள் மறுப்பை வந்து பேசாமல், கடவுள் நிந்தனையை சொல்லாமல், அது வந்து ஒரு போலியான ஒரு விஷயமா போய் 4 பேர் அதை விமர்சனம் பண்றதுக்கா இல்லாம, ஆமா அப்படித்தான், என்னன்ற இப்ப நான் சாமியை நம்புறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சு, சோ வாட் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு. ஏற்கனவே நம்ம சொன்னது போல ரொம்ப திடமா நம்ம சொல்லிருக்கோம். ராமானுஜர் பற்றி வைணவத்துல மிகப்பெரிய புரட்சி செய்த, இந்து மதத்துக்கு மிகப்பெரிய தூணாக விளங்கக்கூடிய ராமானுஜருடைய வரலாறை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழர் கருணாநிதி அவர்கள் வெளிப்படையாக எழுதி கலைஞர் தொலைக்காட்சியிலேயே சீரியலா வந்தது. இதற்கு மேல வேற என்ன வேண்டி இருக்குது? அது போக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பொதுச்செயலாளர் திரு வைகோ வேற ரொம்ப தெளிவா திமுக தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரை வச்சுக்கிட்டே சொன்னார், நாம வந்து வெறுமனே கடவுள் மறுப்பு, கடவுள் நிந்தனை இதெல்லாம் வந்து நம்ம பேசி போறதுல அர்த்தம் இல்ல, அவருடைய மனதை புண்படுத்தல அர்த்தம் இல்ல, நாம வந்து இந்த பக்கம் கொஞ்சம் நகர்ந்து வரணும், அவங்களுடைய உண்மை புரிந்து கொள்ளணும் வெளிப்படையாகவே பேசினார். அப்படி கால மாற்றம் நிறைய நடந்திருக்கும் போது உண்மையை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஒரு ஆன்மீக நம்பிக்கை கொண்ட இயக்கம் தான் என்று வெளிவருவது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய நல்லதை தரும். நண்பர்களே, தமிழ்நாட்டுல பாஜகவுடைய மாநில பாஜகவுடைய செயற்குழு கூட்டம் 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை சென்னையில நடந்தது. இதுல காணொலி காட்சி வாயிலாக அகில இந்திய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் வந்து கலந்து கொண்டார். அவர் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாகவும் திமுக தலைவர் திரு ஸ்டாலினை தனிப்பட்ட முறையிலும் தாக்கி பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தேசிய விரோத சிந்தனைகளை விதைக்கிறது, தேசியத்துக்கு எதிராக இருக்கிறது என்பது போல தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். அதுல வந்து தேச விரோத கட்சி என்பது போன்ற ஒரு அர்த்தத்தை நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ் தேசியம், திராவிடம், திராவிட தேசியம் அப்படின்னு ஒரு பற்றும் பாசமும் ஒரு சிந்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கும். எப்பயாவது ரேரா ஒரு பெரிய பிரச்சனை வந்தா மட்டும் தேசியம் பேசுவாங்க, மற்ற நேரங்கள்லாம் அப்படி தேசியம் பேச மாட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு தனி திராவிட நாடுக்கான கோரிக்கை பற்றி பேச்சு வரும்போது, ரொம்ப சமீபத்துல கூட திரு ஸ்டாலின் அவர்கள் கவனச்சிதறவின் காரணமாக வந்து ஆமா அது நாங்க ஏற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து நான் ஏதோ தனிநாடு கேட்கிற மாதிரிலாம் என்னை சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அவர் விளக்கம் வேற கொடுத்தாரு. சோ அதுல ஒரு குளறுபடியான நிலைமை இருக்குது அப்படிங்கிறதையும், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அபிலாசை, ஒரு நப்பாசை ஓரமா அப்படி இருக்கிறதே நம்ம வந்து மறுத்த முடியாது. அதற்காக அவங்க தேச விரோதமா சிந்திக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படி வந்து ஒரு ஆன்டி இந்தியன் அப்படின்னு அப்படி சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல, சொல்ல முடியாதுன்னே நான் நினைக்கிறேன். சோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குளறுபடியான ஒரு சிந்தனை, தமிழா திராவிடமா தேசியமா அப்படின்னு ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் போய் இப்படி ஒரு நீக்கு போக்கு அரசியல் இருக்கக்கூடியவங்க வந்து எல்லா பக்கமும் நம்ம வந்து துண்டு போட்டு வச்சுக்கணும்ல, அந்த மாதிரியான ஒரு சிந்தனை தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கும் வகையில திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்திருக்கிறார், ரொம்ப ஆச்சரியமான அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதுல திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார், தனிப்பட்ட முறையில் என்னை குறிப்பிட்டு பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளிதர் ராவும் பேசினாரு, இந்த மாதிரி ஜே.பி. நட்டாவும் பேசியிருக்கிறார் அப்படின்னு. தனிப்பட்ட முறையில் பேசுவதை பற்றி திரு ஸ்டாலின் சொன்னார்னு என்ன செய்யறது? திமுகவும் திரு ஸ்டாலினும் அமரர் திரு கருணாநிதியும் எவ்வளவு முறை எவ்வளவு தலைவர்களை எவ்வளவு தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் குறிப்பா அமரர் எம்ஜிஆரையும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் பர்சனலா எவ்வளவு தனிப்பட்ட முறையில அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை பற்றி, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி, அவர்களுடைய உறவுகள் பற்றி, இது மாதிரிலாம் எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது கண்கூடு. அவர்களே திமுக தலைவர் திரு ஸ்டாலின், முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, கட்சியோட மூத்த தலைவர் பேசியிருக்கிறாங்க, அதிகாரப்பூர்வ நாளிடம் முரசொலியில் வந்திருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுல வந்து இல்லாத ஒரு ரகசியமே கிடையாது. அவர் இப்படி கேட்டது ரொம்ப வந்து என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசிட்டாங்களே சொல்ல ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதே போல மாநில உரிமை பறிக்கப்படும் போதெல்லாம் வந்து நாங்க வந்து எங்களுடைய உரிமையை குரல் கொடுப்போம், நாங்க ஆன்டி இந்தியன்லாம் கிடையாதுங்க, நாங்க வந்து தேசப்பற்று மிக்க ஒரு கட்சி தான், ஆனா நீங்க வந்து மாநில உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி பண்ணும்போது நாங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல இருந்து
மத்தியில ஆட்சியில அங்கம் வகித்த ஒரே நீண்ட காலம் அங்க வைத்த ஒரே கட்சி வந்து திமுக தான். அதற்கு பிறகுதான் அதிமுக வருகிறது. பாஜகவும் காங்கிரஸும் தேசிய கட்சிகள்னால. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சி வந்து திமுக அதிமுக 2 கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அதுல மத்தியில நீண்ட நெடுங்காலம் வந்து கிட்டத்தட்ட 22-23 ஆண்டுகளுக்கு மேல ஒட்டுமொத்தமா பார்த்தா வருது. அந்த அளவுக்கு வந்து மத்தியில ஆட்சியில் அங்கம் வைத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால வந்து அவங்க வந்து மாநில சுயாட்சி உரிமை பறிக்கப்படுது அப்படின்னு பேச முடியாது. அப்படி ஏதாவது பேசினாங்கன்னா அதற்கு அவங்க தான் பொறுப்பா இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தங்க இருந்துட்டாங்கன்னா நீ இப்படி செஞ்ச என்ன இப்படி அநியாயம் நடந்துச்சு சொல்லலாம். நான் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன், அப்ப நீ இப்படி செஞ்சு யாரும் நோக்கி வரல நிறுத்த முடியும். சோ காங்கிரஸ் கட்சியில இருந்து ஐக்கிய குஜராத்ல இருந்து தேவகவுடால இருந்து இவங்க யார் ஆட்சியில எல்லாம் அவங்க அங்க வச்சாங்களோ அவர்கள் எல்லாம் தான் பொறுப்பு இருக்கணும். அப்ப ஏன் நீங்க மாநில சுயாட்சியை மாநில சுய உரிமையை கொண்டு வரலங்கிற கேள்விக்கும் திமுக தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அது போக இந்த நாட்டுல ஒற்றுமை, இறையாண்மை, தமிழர் உணர்வு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க பெரிய ஒரு பிரச்சனை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் மத்தியில அரசுல அங்கம் வைத்தது அல்லது ஆதரவு தெரிவித்தது திராவிட முன்னேற்ற கழகமாகவே இருக்கிறது. பிஜேபி மேல பெரிய குற்றச்சாட்டு சொல்லக்கூடியது வந்து குஜராத் கலவரம். இந்த குஜராத் கலவரம் நடந்த போது பாஜக கூட்டணியில் இருந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதை நம்ம மறந்துட முடியாது. 1-2-3 ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்திய இறையாண்மைக்கே சவால் அப்படின்னு பெரிய அளவுல சண்டை போடப்பட்டது. அணுசக்தி ஒப்பந்தம் இவர் 2004-09 ஆட்சியில மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது முதல் கட்ட ஆட்சி வந்து கவிழ்ந்துருங்கிற அளவு பெருச்சு கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஆதரவு வாபஸே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆதரவுலாம் வாபஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 1-2-3 ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக ஓட்டே போட்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது வந்து பெரிய அளவுல இறையாண்மைக்கு எதிர்ங்கிற மாதிரி பேசப்பட்ட விஷயம். ஆனால் திமுக அதுக்கு ஆதரவு தெரிவிச்சது. சில்லறை வர்த்தகத்துல அந்நிய நேரடி முதலீடுங்கிறது வந்து அகில இந்தியால பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஏற்படுச்சு. தமிழ்நாட்டுல பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. அதிமுக கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சது. பஞ்சாயத்து கூட்டி நின்றுச்சு. அந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு கொண்டு வருவதற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திரு கருணாநிதி அவர்கள் ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை சொன்னார். என்னங்க நீங்க போய் கடைசியில் எதிர்த்துட்டு நீங்க போய் ஆதரவா வாக்களிச்சு வந்துட்டீங்களேன்னு சொன்னா, ஜெயலலிதா தமிழக முதலமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டுல வராதுல்ல, அப்ப அந்த ஒப்பந்தம் இருந்துட்டு போகுது அப்படின்னு தமிழ்நாட்டுல வராதுன்னு ஜெயலலிதா சொல்லிட்டாங்க தமிழக முதலமைச்சர். அப்ப மத்தியில அந்த ஒப்பந்தம் வந்தா வந்துட்டு போகுது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்நிய நேரடி முதலீடுக்கு ஆதரவு வாக்களித்தது திராவிட முன்னேற்ற கழகம். இலங்கையில இறுதிக்கட்ட போர் உச்சத்தில் இருந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில கூட்டணியில மத்தியில இருந்ததை யாரும் மறந்துவிட முடியாது. ஜல்லிக்கட்டுல வந்து காளைகளை காட்சிப்படுத்தப்படக்கூடாத பட்டியல போட்ட போது காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியில ஆட்சியில் இருந்ததை மறந்துட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் அமல் இருந்ததை மறந்துட முடியாது. அதற்கு பிறகு பெரும் போராட்டங்கள் தான் வெளிவந்தது பார்த்தோம் நம்ம வந்து. சோ இது மாதிரி என்னென்னலாம் நீங்க சொல்ல முடியுமோ ஒரு பிரச்சனை நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தா ஒரு 4 மீட்டர் சொல்ல முடியும். 4 மீட்டர்லயுமே பாத்தீங்கன்னா அவர்கள் ஆதரவோடு இருந்திருக்கிறார்கள் அல்லது ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், மத்தியில் அங்க வைத்திருக்கார்கள், தெளிவா பார்க்கணும். மாறாக அதர் சைடு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நீண்ட நெடுங்காலமாக பிரச்சனையும் பிரிக்க முடியாத பெயருமாக இருந்த பல விஷயங்கள்ல வந்து தீர்வு கண்டிருக்கிறது இந்த பாஜக அரசுல தீர்வு காணப்பட்டிருக்குங்கிறத நம்ம மறந்துட முடியாது. முல்லை பெரியார் அணை பிரச்சனைங்கிறது வந்து ஒரு வழக்காக போய் காவிரி வாழ்வாதாரம்னு சேர்த்து சொல்லுவோம். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எவ்வளவு சண்டை, எவ்வளவு உயிர் பலி, எவ்வளவு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனையே இல்லாம முடிஞ்சு மாசம் அவங்க எவ்வளவு டிஎம்சி தண்ணி தரணுமோ அதை தந்துகிட்டு இருக்காங்க, கொடுக்கப்படுது, மானிட்டர் பண்ணப்படுது, நமக்கு எல்லா வாய்ப்புகளும் திறக்கப்பட்டுருச்சு. அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. காவிரி பிரச்சனை ஐபிஎல் போட்டி நடக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அவ்வளோ அதகலம் நடந்துச்சு, அவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம். அந்த போராட்டங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு வரையில முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காவிரி பிரச்சனை அப்படிங்கிற ஒன்னே இல்லாம போயிடுச்சு, அதே முடிஞ்சிச்சு. ஜல்லிக்கட்டு, நம்முடைய ஜல்லிக்கட்டு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை உச்ச நீதிமன்ற அனுமதி மற்றும் அந்த காட்சிப்படுத்தக்கூடிய விலங்கு பட்டியல், இந்த நம்முடைய சட்ட திருத்தம் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி அமிக்கபிளா ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து நிரந்தர தீர்வு கொண்டாங்க. முன்னாடி எக்ஸப்ஷன் மாதிரி ஒரு வருஷம் திமுகவும் காங்கிரஸ் ஆட்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜல்லிக்கட்டு நடந்தது வந்து எக்ஸப்ஷனல் கேஸா நடந்துச்சு, ஒரு விதிவிலக்கா கொடுத்து. இப்ப எப்படி எக்ஸப்ஷனல் கேஸா இல்லாம அதற்கு அனுமதியே கிடைச்சிருச்சு. ஆண்டுதோறும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம கொண்டு போலாங்கிற மாதிரி இதை மாதிரி மாறி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் கேட்காமலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து கோதாவரி தண்ணியை, ஆந்திரால இருக்கக்கூடிய எக்ஸசிவான தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம்னு தமிழ்நாட்டுல யாரும் கோரிக்கை வைப்பதற்கு நீண்ட நாளுக்கு முன்னாடியே திரு நிதின் கட்கரி அவர்கள், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் பகிரங்கமாக தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சார். அப்புறம் சென்னை சேலம் சாலை வந்து 10 வழிச்சாலை அப்புறம் 8 வழிச்சாலையாக மாற்றி அது வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வரைக்கும் பகிரங்கமா பெருசா எதிர்க்கல, அவங்க ஒரு கௌரவத்துக்காக தான் எதிர்க்கிறாங்க. ஒருவேளை சென்னை சேலம் நெடுஞ்சாலையை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குமானால்
தங்க நாற்கர சாலைக்கான பெருமையை அவர்கள் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா வாஜ்பாய் பீரியட்ல இந்தியா முழுக்க தங்க நாற்கர சாலை போடப்பட்ட போது அப்ப வந்து மத்திய தலைவரி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் திரு TR பாலு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பல சமயங்கள்ல வந்து நாங்க தான் போட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு அப்படி ஒரு கிளைமும் பண்ணுது. அப்ப சேலம் சென்னை 8 வழிச்சாலையை ஒருவேளை திமுக எதிர்க்குமானால் தங்க நாற்கரை சாலைக்கான கிளைம் பண்றதுக்கான ரைட்ஸையும் போயிருது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அது போக அப்புறம் வந்து ஏர்போர்ட்ல இப்ப CISF வந்து ஒரு அதிகாரி பெண் அதிகாரி கேட்டாங்க. இப்போ ஆயுஷ் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி வந்து இப்ப இந்த மாதிரி தெரியாட்டி வெளியே போங்கன்னு பேசுறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான சம்பவங்கள். அது வந்து கண்டிக்கத்தக்க சம்பவங்கள், மாற்றுக்கிறதுல நடந்திருக்கவே கூடாது. அது நடந்திருந்தா கூட ஒரு தனிநபருடைய பைத்தியகாரத்தன் அவர் வந்து உணர்ச்சி நாங்களே யார் தெரியுமில்ல சென்ஸ்ல வந்து சொல்லக்கூடிய விஷயம் அந்த கம்ப்ளீட்டா நம்ம வந்து நிராகரிக்கலாம். அதற்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் ஹிந்தி சமஸ்கிருதம் திணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹிந்தி சமஸ்கிருதம் எங்க திணிக்கப்படுதுங்கிற பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் விளக்க சொன்னாங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும். நம்ம வந்து முதல்ல இருந்து பலமுறை பார்த்திருக்கோம். புதிய கல்விக் கொள்கையில சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உலகத்துல எல்லா நாடுகளும் அந்தந்த மொழிகளுக்கு இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சமஸ்கிருதம் மாதிரி பழமையான மொழிகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிட்ரைவ் பண்றதுக்கு ரிவைவ் பண்றதுக்கான சந்தர்ப்பம் முடிச்சாதான் பெரிய கௌரவமாக கம்பீரமாக பெருமையா பார்க்கிறார்கள். அப்படி ஒரு விஷயத்த நல்லா பண்ணணும்னு சந்தோஷமா பண்ணுங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அதே புதிய கல்விக் கொள்கையில் தமிழ் உள்ளிட்ட செம்மொழியை ஊக்குவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. சோ வந்து சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் போல தமிழுக்கும் கொடுக்கப்படும் என்பது உறுதியேற்று அறுதியிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களாவே சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதோ போராட்டம் நடத்தின பிறகு கொண்டு வரப்பட்ட விஷயம் இல்லை. சோ தமிழ் உள்ளிட்ட செம்மொழிகளுக்கான முக்கியத்துவம் அகில இந்திய அளவில் கிடைக்கும் என்பது அறிவிக்கப்பட்ட ஒன்றா இருக்கு. சோ தமிழுக்கு வந்து நம்ம இதற்கு முன்னாடி இல்லாத அகில இந்திய முக்கியத்துவம் இனிமேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அது போக நம்ம தாய்மொழியில தான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயம் எடுக்கணும், முடிஞ்சா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கத்துக்கிறதுக்கான வழியை பாருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்குது. அப்ப எங்கேயுமே திணிக்கப்படல. ஏதேனும் ஒரு 3ஆவது மொழிக்கு வந்து ஏதேனும் ஒரு மொழியை கத்துக்கங்க சொல்லியிருக்காங்க. நம்ம பல முறை 100 முறை பேசிட்டோம். அதுல தமிழ்நாட்டுல பல பள்ளிக்கூடங்கள்ல வந்து மும்மொழி கொள்கை ஏற்கனவே அமல்ல இருக்குது. அரசியல்வாதிகள் இவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகளிலேயே வந்து நிறைய இருக்கிற நம்ம கண்கூட பாக்குறோம். சோ தமிழக பண்பாட்டுக்கு எந்த வகையில பிஜேபி வந்து எதிரியா இருக்குது அப்படிங்கிறத வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நிரூபிக்க வேண்டிய கடமைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி எதுவும் தெரியல. நம்ம வந்து ஒரு அரசியல் ரீதியாக நம்ம வந்து அப்படி சொல்லிட்டே போலாமே தவிர அப்படி ஃபேக்சுவலான ஒரு பாயிண்டா நம்ம வந்து அலசறக்கான பாயிண்டா இல்ல. நம்மள இதுல வேற ஒரு அரசியல் ஒரு சிக்னிபிகண்டா இந்த விஷயத்துல நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாகவே தனது பரம வைரியா இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணையாக அல்லது அதை விட ஒருபடி மேலேயே பிஜேபிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிஜேபியை கூட்டு அடிச்சிட்டு இருக்கிறார். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளைய வந்து ஒரு எதிரியா காட்டி அந்த பிள்ளைய அடின்னு அடிச்சு நான் வந்து பார்த்தல எப்படி நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமா ஜெயிச்சுக்கிட்டே போறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது, பிஜேபியை சித்தாந்த ரீதியான எதிரியான ஒரு கட்சியா காட்டுறது, அப்புறம் தனக்கு தொடர் வெற்றியா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குறது, இதெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணிட்டே வச்சிருக்காங்க. ஆக்சுவலா டிஎம்கே வந்து பிஜேபியை இக்னோர் பண்ண முடியும். அது வந்து ஒரு பொருட்களாம் பார்க்க முடியும். ஏன்னா பிஜேபி இன்னைக்கு வந்து ஒரு 3% தான் அதிகாரப்பூர்வமா வைத்திருக்கக்கூடிய கட்சி. இன்னைக்கு வந்து ஒரு 4-5% கொஞ்சம் கூடி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு சாதாரணமா ஒரு 25% குறையாம எந்நேரம் ஓட் பேங்காக வச்சிருக்கக்கூடிய டிஎம்கே வந்து ஒரு 5% வச்சிருக்கக்கூடிய ஆளை பார்த்து நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் அதுல நிறைய அந்த கிரே ஏரியா உங்களுக்கு பாருங்க. இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, தேச விரோதம், தமிழ்நாட்டு விரோதம், பண்பாட்டு விரோதம், கலாச்சார விரோதம் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த முடியும். அந்த ஸ்பேஸ் வந்து பிஜேபி தான் நிறைய கொடுக்கறதுனால அவங்க அந்த மாதிரி தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர முடியும், சஸ்பீஸ் அவங்களை வைக்க முடியும். ஆனா இது வந்து ஒரு ஹெவி வெயிட் வெர்சஸ் ஒரு லைட் வெயிட் மாதிரி தான் இந்த சண்டை இருக்கும். ஆனா பிஜேபியும் பாத்தீங்கன்னா ஆர்வத்துல வந்து பயங்கரமா நாங்களும் அப்படிதான் சொல்லிட்டு அது முண்டி வருது. நாங்களா திமுக வந்து என்ன பண்ண போறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிளம்புது. எப்பயுமே ஒரு பெரிய ஆள் வந்து எப்படி சொல்லி ஒரு அடி அடிச்சோம்னா சின்ன பிள்ளை என்ன அடிக்கிற எங்களை பார்த்து அப்படி சொல்லிட்டு அவங்க சண்டை வரும். அந்த மாதிரிதான் இது ஒரு குழந்தையா இருந்தா கூட இதுவும் வந்து நமக்கு சரி செஞ்சு பாக்குது. என்ன காரணம் அப்படின்னா பிஜேபிக்கு வந்து டிஎம்கேக்கு வந்து பிஜேபியை தவிர இன்னொரு வாய்ப்பு இருக்குது. யாரு ஏடிஎம்கே வந்து எதிர்க்க முடியும். அவங்க ஏடிஎம்கே எதிர்க்காம அல்லது ஏடிஎம்கே இணையா பிஜேபி எதிர்க்கிறாங்க. அப்போ இன்னொரு வாய்ப்பு வந்து தேடி அவங்க நிக்கிறாங்க. ஆனா பிஜேபிக்கு டிஎம்கே விட்டா எதிர்க்கிறதுக்கு ஆளு கிடையாது. கமலஹாசனோ சீமானோ சித்தாந்த ரீதியா எதிர் திசையில இருக்கிறவங்க ஒன்று இதே அளவுல இருக்கிறவங்க அல்லது இதோட குறைவா இருக்கிறவங்க. சோ அவங்கள்ட்ட போய் மல்லு கட்டுல அர்த்தம் கிடையாது. அப்ப தன்னோட பெருசா இருக்கிற ஆளை அடிச்சுட்டு நாங்களாம் யார் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய ஆளை அடிச்சுட்டு நம்ம சண்டை போறதை நாங்கெல்லாம் பார்த்தா திமுகவா பிஜேபியான்னு திரு விபி துரைசாமி அவர்கள் சொன்னார் பாருங்க. திமுக இருந்து பிஜேபிக்கு வந்த திரு விபி துரைசாமி இனிமே வந்து சண்டை வந்து பிஜேபிக்கும் பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னாரு. அதாவது திரு கடம்பூர் ராஜ் அவர்கள் அமைச்சர் ரொம்ப அழகா சொன்னார். கட்டாயமா போட்டி அவங்களுக்குள்ளதான், 2 பேருக்குள்ளதான், 2வது இடம் யாருக்கு அப்படிங்கிறத போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். சோ இந்த மாதிரி வந்து பிஜேபி என்ன செய்யுதுன்னா தனக்கு எதிரில வந்து வேற வாய்ப்பே இல்லை, டிஎம்கே மட்டும் தான் இருக்குது. அதனால டிஎம்கே வச்சு அவங்க வந்து செஞ்சு பாக்குறாங்க. ஒரு பயங்கர ஆர்வ கோளாறுல சவடெல்லாம் விட்டு பாக்குறாங்க. பட் அது வந்து ஒரு பிரயோஜனப்படான்னு வச்சுக்கோங்களேன்.
இப்ப இந்த பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு இந்த அலையன்ஸ் இந்த போக்கு வந்து மாறுறதுனா என்ன பலன், யாருக்கு பலன் அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே பலன் இருக்கிற மாதிரி தெரியும். பிஜேபிக்கும் திமுகவுக்கும். திமுக வந்து கொள்கை ரீதியான நாங்க சமரசம் செய்ய மாட்டோம், நாங்க கடுமையா எதிர்ப்போம் அப்படின்னு பிஜேபி எதிர்க்கிற மாதிரியும், சித்தாந்த ரீதியான எதிரியான திமுக நாங்க விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு பிஜேபி வந்து ஒரு கடுமையா போடும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சமமானவர்கள், இணையானவர்கள் இல்ல. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தான் சமமானவர்கள், இணையானவர்கள். அங்க போட்டி போட்டா ஏடிஎம்கே எதிர்கொள்றதுக்கு டிஎம்கே நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணா செஞ்சீங்களே சொல்லி பறக்கன்னு சொல்லிடுவாங்க. சோ டிஎம்கே வந்து ஒரு பரிசுத்தமாக எந்திரிச்சு வெளியே வர முடியாத நிலைமை இருக்கனால வந்து ஏடிஎம்கே எதிர்கொள்றது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அதனால பிஜேபியோட பினாமி ஏடிஎம்கே அப்படின்னு அந்த ஏடிஎம்கேவை எதிர்க்கிறது கூட பிஜேபியை நாங்க எதிர்க்கிறோம், அதனால பிஜேபியோட ஆளா இருக்கக்கூடிய கையாளா இருக்கக்கூடிய ஏடிஎம்கே எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இருக்காங்க. சோ இதுல வந்து இந்த மாதிரி பயங்கரமா சல்ல ஓடிட்டு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பிஜேபிக்கு ஒரு குஷி வேற உண்டு, நம்ம தான் ரெண்டாவது இடம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணிட்டு நமக்கு வந்து நம்ம டிஎம்கேக்கும் நமக்கு டிஎம்கே வந்து நம்பர் 1ல இருக்கு, அப்ப நம்ம வந்து நம்பர் 2ல இருக்கோம், நம்ம தானே நம்ம சண்டை போடுறோம், நம்ம தான் நம்பர் 2ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது போல நடந்தால் இறுதி லாபம் திமுகவுக்கு தான் கிடைக்குமே தவிர பிஜேபிக்கு அல்ல. பிஜேபி வர்சஸ் டிஎம்கே என்று வருவது டிஎம்கே உடைய திட்டமிட்ட வியூகம். அது கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் மக்களை குழப்பியும் அந்த பிஜேபி வந்து ஒரு பேய் பிசாசு பூத மாதிரி காட்டி 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 அவர்கள் அடிக்க பார்ப்பாங்க. பிஜேபி தனக்கு தான் எதிர்ப்பு அதிகமா இருக்கிறது, எனவே தனக்கு ஆதரவும் அதிகமா இருக்கும், நாம வந்து ஒரு சில பாதி டிஎம்கே பாதி பிஜேபி அப்படிங்கிற மாதிரி நடத்தாங்கன்னா அவங்க தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி ஆயிரும். அது வந்து ஒரு மாய தோற்றமாக இருக்குமே தவிர நிஜ விஷயமா இருக்காது. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கும். இதுல பிஜேபி ஏடிஎம்கேவோட இருந்து ரஜினி வந்தாருன்னா ரஜினியோட இருந்து, ரஜினி இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே இருந்து, முடிஞ்சா 3 பேரும் சேர்ந்து இருந்து அல்லது அது ஒரு தனி கணக்கு இருக்கு வச்சுக்கோங்களேன் பார்ப்போம். சோ பிஜேபி இன்னைக்கு தேதிக்கு எய்தர் வித் ரஜினி ஆர் வித் ஏடிஎம்கே சேர்ந்து இருந்து டிஎம்கே கொடுத்தாங்கன்னா ஈஸியான வின் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கக்கூடிய டிஎம்கேவை டஃப் ஃபைட் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வரலாம். மாறாக பிஜேபி ஏதாவது சபலப்பட்டு தான் ஏதாவது செஞ்சிடலாங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு 3வது அணிக்கான முயற்சி பண்ணா அது பேராபத்தில் முடியும். திமுகவை உட்கார்ந்த இடத்துல ஜெயிக்க வைப்பதற்கு பிஜேபியை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு நம்ம நிறைய உதாரணம் சொல்லிட்டே போலாம். நம்ம வந்து வேற ஒரு சந்தர்ப்பத்துல டீட்டெயிலா பார்ப்போம். 1989, 2006, 2014, 2016, 2019 எல்லா கட்டத்திலையும் நம்ம காட்டலாம். 2019 தனிக்காத 2016 வரைக்கும் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் 3 முனை போட்டியா இருந்திருக்கும் அங்கெங்கெல்லாம் வந்து ஈஸியா 89ல வந்து ஏடிஎம்கே 2ஆ உடைஞ்சது, 2006ல வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கணிசமான வாக்குகளை வாங்கியது, 2014ல 3 முனை போட்டி ஏற்பட்டது, 2016ல மக்கள் நல கூட்டணி வந்தது. இப்படி எங்கெங்கெல்லாம் வந்துச்சோ அப்ப வந்து ஒரு சைடு வந்து ஸ்வீப்பா போய் நின்று பாக்குறோம். இன்னைக்கு தேதிக்கு டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே நிற்கும் போது 2 பக்கம் அணிகள் திரளும் போது டிஎம்கேக்கு வந்து ஒரு சரியான டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். மாறாக டிஎம்கே ஏடிஎம்கே இன்னொன்று அப்படின்னு வந்துச்சுன்னா அது டிஎம்கே சுலபமாக வெற்றி வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பிஜேபி என்ன செய்ய போகிறது பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி.